வெல்கம் டு கேளிக்கை தருணம். அது ஒரு அழகிய குளிர்காலம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காடு ஃபுல்லாக பனி பெய்ந்து காடு ரொம்ப அடர்த்தியாக பனியால் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தது. அந்த காட்டில் இருக்கிற பறவைகள், விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குளிர் தாங்க முடியாத, அதாவது வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தது. எல்லா உயிரினமே பார்த்தீங்கன்னா அதாவது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல், இறை இல்லாமல், வெளியே வந்தால் குளிருக்கு பயந்துக்கின்னு எல்லாமே அதாவது வீட்டில் கம்முன்னு தூங்கி இருந்துச்சு. ஒரு பிராணி மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருந்து அதுக்கு டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பார்த்தது. அந்த பிராணி வேறு எதுவும் இல்லை, வெட்டுக்கிளி தான். என்னடா காடு இவ்வளோ அழகாக இருக்குது, பனி பெஞ்சு, இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கின்னு அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணிச்சிங்கன்னா ஒரு மரம் விட்டு இன்னொரு மரம் தாவி 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 போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து பாட்டு பாடிச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக பாடக்கூடிய ஒரு பிராணி. அது சவுண்டாக வாய் விட்டு பாடினே இருந்துச்சு. பாடத்து பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தோடைய தண்டை பிடிச்சி நல்லா உராசி காலில் மியூசிக் போட்டுன்னு தாளம் போட்டு நல்லா சந்தோஷமாக பாடின்னு காட்டில் உல்லாசமாக ஜாலியாக இருந்துச்சு. அது பாட்டு பாடியிருந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து. அந்த பொந்தில் ஒரு ஆந்தை உயிர் வாழ்ந்துச்சு. அந்த பொந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தை குளிர் தாங்க முடியாத நிம்மதியாக தூங்கி இருந்துச்சு. அது தெரியாமல் இந்த வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக பாடிக்கின்னு ஜாலியாக மரத்தில் உட்காந்துன்னு ஜாலியாக பாடின்னு அது சந்தோஷத்துக்கு மட்டும் அது பார்த்துட்டு இருந்துச்சு. ஆந்தை ஒரு குரல் குதிச்சு, யார் இவ்வளோ சவுண்டாக பாடுறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு குரல் குதிச்சு. ஆனால் அந்த வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா அதை பொருட்படுத்தாமல் அது மாட்டுக்கும் அது சந்தோஷத்துக்கு பாடினே இருந்துச்சு. இந்த ஆந்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா சைலண்ட்டாக வெளியே அந்த வெட்டுக்கிளிக்கே தெரியாமல் கப்புன்னு அதை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எல்லாரும் போலுமே அதுவும் கம்முன்னு அது வீட்டில் தூங்கிச்சுன்னா அது நிம்மதியாக அது சந்தோஷமாக இருக்கும். குளிர்காலம் முடிஞ்ச உடனே அது வேலையை பார்த்துருக்கோம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பலன் கிடைக்குது. தன்வினை தன்னை சுடும். நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். யாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் சந்தோஷமாக வைங்க. ஒருத்தன் எருமை மாட்டை ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தான். அந்த மாட்டுக்கு வேலைக்கு தண்ணி வைப்பான், வேலைக்கு தீனி போடுவான். இப்படி வேலைக்கு அந்த மாட்டை நல்லா கவனிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த எருமை மாட்டோட மூக்கில் தேனீக்கள் எல்லாம் பறந்து சுற்றி போயிட்டு இருந்தது. என்னடா இது, எருமை மாட்டு மூக்கில் தேனீக்கள் சுற்றிட்டு இருக்கு, ஒருவேளை எருமை மாட்டு மூக்கில் தேன் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டான். அந்த மாட்டை கவனிக்க ஆரம்பித்தான். அந்த மாடு மேயிறதுக்காக நிலத்தில் கூட்டிகிட்டு போய் கட்டினான். அப்பயும் அது மூக்கை சுற்றி தேனீக்கள் வட்டமிட்டு இருந்தது. அப்புறமா அந்த மாட்டை கூட்டிகிட்டு இங்கே கட்டினான். ஒரு 2 நாளாக இல்லை ஒரு வாரமாக அந்த மாட்டையே நல்லா கவனிச்சிட்டு இருந்தான். அந்த மாட்டை மூக்கை சுற்றி தேனீக்கள் எல்லாம் வட்டமிட்டு இருக்கவே அவன் முடிவு பண்ணிட்டான், தேன் தாண்டா இருக்குது உள்ள, அந்த மாட்டோட மூக்கில் தேன் தாண்டா இருக்குது, எப்படியாச்சும் அந்த தேன் எடுத்தாகணும் அப்படின்னு பார்த்தான். அதுக்கு என்ன பண்ணான்னா ஒரு நீளமாக ஒரு குச்சி எடுத்துக்கினான். அந்த குச்சியோட முனையில் தென்னை மரத்தோட காய்ந்த ஓலையை கட்டினான். அதை கொளுத்துனான். அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போய் அந்த மாட்டோட மூக்கில் வச்சு சொருகினான் பாருங்க. அந்த மாடு திணறி அடிச்சுன்னு கவுத்தெல்லாம் அறுத்துக்களை அடிச்சுட்டு ஓடுது. உங்ககிட்ட வளர்ந்ததை தவிர நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்னு பேசாத குறைய அந்த மாடு கதறி அடிச்சுட்டு ஓடுது. பார்த்தா அந்த மாட்டோட மூக்கில் புண்ணாயிருச்சு. அந்த மாட்டு மூக்கில் தேனு இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த மாட்டோட மூக்கை புண்ணாக்கிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த விஷயத்தையும் ஆராயாமல் செய்யக்கூடாது. எப்படி தேனீக்கள் ஒரு மாட்டோட மூக்கில் தேன் கூடு கட்டும், இந்த ஒரு சிந்தனையும் அவனுக்கு இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ முட்டாளாக இருக்காம பாருங்க. இப்படி மக்களோட அறியாமை தான் நம்மளை முட்டாள்தனமாகவும் நகைச்சுவையாகவும் மாற்றுது. தினமும் காலை 8 மணிக்கு வெளியாகும் கேளிக்கை தருணம் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். மேலும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.